සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය ආත්මයන් වහන්සේ කරුණ කොටගෙන අපට ඒ දේ එළිදරව් කළසේක. 1 කොරින්ති 2 වන පරිච්ඡේදය 10 වන පදය. දේව සැලසුම තේරුම් ගැනීමට නොහැකිව ඔබ තවමත් කලකිරීමෙන් ඉන්න කෙනෙක්ද? මේ පණිවිඩය අසන්න. ඔබ දන්නවද? දෙවියන් වහන්සේ Taman ප්‍රේම කරන අයට විශේෂිත වූ සැලැස්මක් තබා තිබෙනවා. ඒක අපිට ඇස්වලට පේනෙන්නවත්, කනට ඇහෙන්නවත්, මනුෂ්‍ය සිතට තේරුම් ගන්නවත් බැහැ. එය තේරුම් කර දෙන්නේ, එය අපට ආත්මිකව පෙන්වන්නේ ශුද්ධාත්මයන් වහන්සේ. ඉතින් ඔබට තවමත් ඔබ වෙනුවෙන් තබා තිබෙන සැලැස්ම තේරුම් ගැනීමට නොහැකි කෙනෙක් නම් ශුද්ධාත්මයන් වහන්සේට ඉඩ දෙන්න, ඒක ඔබට තේරුම් කර දෙන්න. ඒ තුල ඔබව ගෙන යන්න උන්වහන්සේ ඔබට මඟ පෙන්වමින් ඔබව හරියාකාරව ගෙන යාවේ. දෙවිදුන් ඔබට ආශිර්වාද කරනසේක්වා. இன்றைய தேவ வசனம், ஆவியானவரினாலே தேவனவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 10 வசனம். அன்பானவர்களே, தேவனுடைய சித்தம் என்னவென்று தெரியாமல் இன்னும் குழப்பத்தில் இருக்கிறீர்களா? ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனை நேசிக்கிறவர்களுக்காக தேவன் அற்புதமான காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த காரியங்கள் மனித கண்களால் காண முடியாது, காதுகளால் கேட்க முடியாது, இருதயத்தால் முழுமையாக புரிந்து கொள்ளவும் முடியாது. அதை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவர் மாத்திரமே. அவர் தேவனுடைய சித்தத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாம் காண முடியாததையும் புரிந்து கொள்ள முடியாததையும் அவர் நமக்கு புரிய வைக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வழி நடத்தலை தேடுகிறீர்களானால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்கள் குழப்பங்களை நீக்குவார், உங்கள் பாதையை நேராக்குவார். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் திட்டத்துக்குள் உங்களை நடத்தி செல்வார். தேவனுடைய சித்தம் எப்போதும் நம்முடைய நன்மைக்காக மாத்திரமே. அவரை நம்புங்கள், அவருடைய வழியில் நடங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.